இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம அப்பா இன்றைக்கு நமக்கு தியானிக்க தந்திருக்கின்ற தலைப்பு, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆமென், அல்லேலூயா. நம்ம துயரம் மகிழ்ச்சியாக மாறணும்னா அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நோய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சோதனையான ஒரு காலத்துக்குள்ள கடந்து சொல்றோம்னா நம்ம எல்லார் வாயிலிருந்தும் வர்ற முதல் வார்த்தை, ஏன், எதுக்கு இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை, இதான் நம்ம கேட்கறது. அதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே கடந்து போயிடுவோம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம எதுவுமே செய்யறதில்ல, கடவுளிடத்துல கேட்கறதில்ல, அவர்கிட்ட ஆலோசனை அவர்கிட்ட கேட்கறதும் இல்லை. புலம்புவோம், பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் புலம்புவோம், பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் குறை கூறுவோம், பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் நம்ம பிரச்சனையை சொல்லி முறுமுறுப்போம், அப்படியே சோர்ந்து போய் விழுந்து போயிடுவோம். ஆனால் அதற்குரிய காரணங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து அது சரி செய்யறதுக்கு அது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் யார் மூலமாகவும் நமக்கு வாரதில்லை, நாமளே வரவழைச்சுக்கிட்டது தான். அந்த பிரச்சனைகளை நாம எப்படி நம்ம துயர சந்தோஷமா மாறணும்னா நாம என்ன செய்யணும்? இதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முதலாவதாக, நமக்கு வரும் துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் காரணம் என்ன? ஆமென், அல்லேலூயா. இதை நம்ம பார்க்கணும்னா முதல்ல நம்ம யாக்கோபு 1வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 1:14-15. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டங்களுக்கு கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. இந்த மாதிரி நம்மளுடைய தீய சிந்தனைகள், தீய நாட்டங்கள், நம்ம பேசிய ஒவ்வொரு தவறான வார்த்தைகள், பிறரை புறங்கூறினது, குற்றப்படுத்தினது, பிறருக்கு தீர்ப்பு கொடுத்தது, பொய் பேசுறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள வந்த போது அதை புறக்கணிச்சு நம்ம விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த நடந்த தருணங்கள், இன்னும் பல பேர் நம்ம காயப்படுத்தியிருப்போம். ஏதோ ஒரு விதத்துல நம்ம செயல்கள், நம்ம பேச்சு, நம்ம செயல்கள் ஏதோ ஒண்ணு யாரையாவது காயப்படுத்தியிருக்கோம். ஏதோ ஒரு தவறான ஒரு நடத்தை, ஆண்டவருடைய பார்வை, நம்ம பார்வையில் நம்ம ஈஸியா கடந்து போயிருப்போம். இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு சொல்லி போற போக்குல ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிருப்போம். அது பாவம் கூட நமக்கு அநேக நேரங்கள்ல தெரியாது, உணர்வில்லாம இருப்போம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது அருவருக்கத்தக்கதா, வெறுக்கத்தக்கதா இருக்கும். ஆனா அதை நம்ம உணர்ந்தே பார்த்திருக்க மாட்டோம். அதனாலதான் என்ன நமக்குள்ள வரிசையா பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, கண்ணீரோட கவலையோட இருக்கிறோம், நோயை கடந்து சொல்லுகிறோம் அப்படின்னா நம்ம அதை குறித்து நம்ம அப்பாட்ட கேட்கணும். அவரால் மட்டும்தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். நமக்கு சில நேரங்கள்ல அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் கிடைக்கவே செய்யாது. யார்கிட்ட வேணாலும் நம்ம புலம்புனா அந்த நிமிஷத்துக்குள்ள நமக்கு தீர்வு கிடைக்கும் ஒழிய அதுவே பின்னாடி இன்னொரு பிரச்சனையை தான் கொண்டு வரும். ஆனா அப்பாட்ட கேட்கணும், அப்பா நீங்க என்ன சொல்றீங்க, எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை, நான் என்ன தவறு செஞ்சேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும் போது அவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். அப்பந்தான் நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியும். அந்த துன்பத்தை இருந்து நம்ம வெளியே வர முடியும். நம்ம துயரம் அப்போதான் நமக்கு சந்தோஷமாக மாற்றப்படும். நம்ம ஒசையா 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நம்ம ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், தங்கள் உள்ளத்திலிருந்து அவர்கள் என்னை நோக்கி கூக்குரலிடவில்லை, அதற்கு மாறாக தங்கள் படுக்கைகளில் கிடந்து கதறுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அநேக பேரோட நிலைமை இதுதான். ஒரு பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துயரம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நம்ம எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்போம். இல்ல பாக்குறவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவோம், எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லுவோம். இல்ல அப்படியே ஒடுங்கி போயிடுவோம். ஒரு வெளியே வராம ஒரு கூட்டுக்குள்ள ஒரு பூச்சி ஒடுங்குற மாதிரி ஒடுங்கி போயிடுவோம். நம்ம கேட்கறதே இல்லை. ஆனா அப்பாட்ட கேட்கணும். அதை தான் அவர் விரும்புகிறார். எதனால இந்த பிரச்சனை அவர்கிட்ட கேட்டாய்க்கு அவர் வெளிப்படுத்துவார். நம்ம யோவான் 18வது அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கலாம், ஏசப்பாவை அந்த கைது செய்து கொண்டு போய் மறைநூல் அறிஞர்கள், அங்க இருந்தவர்கள் அனைவரும் ஏசப்பாவை விசாரிக்கும் போது
அங்க இருக்கிறவங்க அந்த மறைநூல் அறிஞர்களும் குருக்களும் தலைமை குருக்களும் ஏசப்பாட்ட கேட்பாங்க, நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி. ஏசப்பாவை குறித்தும் அவரது சீடர்களை குறித்தும் அவரது போதனைகளை குறித்தும் ஏசப்பாட்ட விசாரிக்கும் போது ஏசப்பா சொல்லுவாரு, நீ நான் நல்ல எல்லா இடத்துலயும் தெளிவா எல்லாரும் பார்க்கிற மாதிரியா தான் மக்கள் கூடுகிற இடத்துல நின்னுதான், தொழுகை கூடங்கள்லயும் ஆலயத்திலையும் நின்னுதான் நான் போதித்தேன். எதையும் நான் மறைவாக நான் பேசவே இல்லை. இதை நீங்க ஏன்ட்ட கேட்கறதுக்கு என் வார்த்தைகளை கேட்ட யார்த்தையாவது நீங்க கேட்டா அவங்களே சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லும் போது அங்க நிறந்த ஒரு காவலர் நம்ம ஏசப்பாவை அறைகிறார். அப்படி அறையும் போது ஏசப்பா கேட்ட ஒரே வார்த்தை, நான் பேசியது தவறுன்னா நான் பேசினதுல எது தவறுன்னு என்கிட்ட காட்டு, ஆனா நான் பேசினது சரினா நீ ஏன் என்னை அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் கேட்ட அந்த இடத்துலயே அவர் எதிர்த்து கேட்ட ஒரே வார்த்தை இதுதான். இன்னைக்கு நம்ம அப்பா இன்னைக்கு நம்ம கிட்டையும் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. உனக்கு பிரச்சனையா, போராட்டமா, கஷ்டமா, எதுனாலும் நீ ஏன்ட்டவா, நீ ஏன் சுத்தி சுத்தி அலைகிற, அப்படியே ஒடுங்கி போயிடுறிய, ஏன் என்கிட்ட கேளு, நான் உனக்கு வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு. நம்ம அந்த பாவத்திலிருந்து மனம் மாறி திரும்பும் போது, அதை நம்ம திருத்தி கொள்ளும் போது அவர் நம் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்ற அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதை கூட நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 20 - 22 வரைக்கும். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 20 - 22 வரைக்கும். வெள்ளி, வெண்கலம், இரும்பு, ஈயம் ஆகியவற்றை நெருப்பிலிட்டு உருக்குவது போல் நானும் என் சினத்திலும் சீற்றத்திலும் நகரின் நடுவில் இட்டு உருக்குவேன். நான் உங்களை ஒன்றாய் சேர்த்து உங்கள் மீது என் சினத்தின் கனலை ஊதுவேன். நீங்களும் நகரின் நடுவில் உருக்கப்படுவீர்கள். வெள்ளி சூளையில் உருக்கப்படுவது போல் நீங்களும் அதன் நடுவில் உருக்கப்படுவீர்கள். அதன் மூலம் ஆண்டவராகிய நான் என் சினத்தை உங்கள் மீது கொட்டியுள்ளேன் என்பதை உணர்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம செய்யற தவறான செயல்கள், தவறான காரியங்கள், பொய் பேசுவோம், பொய்ய சாதாரணமா நம்ம கடந்து போவோம். இன்னைக்குலாம் நம்ம வாழ்க்கையில பொய்ங்கிறது ஒரு அன்றாட ஒரு பேச்சோட பேச்சாங்கிற மாதிரி பொய் நம்ம வாழ்க்கையில நம்ம ரத்தத்திலே கலந்து போயிடுச்சு. ஆனா அப்பா அறிவுறுக்கிறார் பொய் பேசுறத. பொய் பேசுறவங்க எல்லாம் சாத்தானோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா அதை நம்ம உணர்றதே இல்லை. எத்தனையோ வேளைகள்ல நம்மளை நாம காப்பாற்றிக் கொள்ளணுங்கிறதுக்காக, நம்ம தப்ப மறைக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் மேல பழிய போட்டிருப்போம், யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தி இருப்போம், அவங்களுக்கு இழிவான சூழ்நிலையை உண்டாக்கி இருப்போம். ஆனா அப்பா அந்த ஒரு இடத்துல அதனால கூட நமக்கு கஷ்டங்கள், துயரங்கள் வந்திருக்கலாம். இப்படி எத்தனையோ விதமான காரியங்களை நம்ம செஞ்சிருப்போம். ஆனா அறியாம இருப்போம். நம்ம செஞ்சது அவங்களை பாதித்ததை நாம் உணராம இருப்போம். அந்த மாதிரி நேரங்கள்ல தான் நம்ம அப்பா நம்மளை உணர்வடை வைக்க, நீ என்கிட்ட வந்து கேளு, என்கிட்ட கொட்டு, உன் உள்ளத்துல என்ன இருக்குதோ அதை என்கிட்ட வந்து கொட்டு அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம அவர்கிட்ட கொட்டுறதே இல்லை. அவர்கிட்ட நம்ம சொன்னோம்னா அவர் நம் வாழ்க்கையை மாற்றுவார், நம்மளை சீர்படுத்துவார். ஆனா எல்லார்கிட்டையும் கிடையாது. நம்ம கேட்கலாம், எத்தனையோ பேர் பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு எத்தனையோ பாவ வாழ்க்கை வாழ்ந்தோ நல்லா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மட்டும் எந்த கஷ்டமும் இல்லையா, எந்த ஒரு போராட்டமும் இல்லையா, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு அநேக நேரங்கள்ல நம்ம நினைக்கலாம். ஆனா அப்பா அவர்களை கைவிட்டு விட்டார். அவர்கள்ட்ட அவர் அன்பு கொள்வதே இல்லை. கடைசி நாள் தீர்ப்புக்காக அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார். அப்பா சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் யார் மீது அன்பு கொண்டிருக்கிறேனோ அவர்களையே கடிந்து கண்டித்து திருத்துகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை, கவலை, கண்ணீர் வருதா, அதற்காக ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி, அப்பா உமக்கு நன்றி செலுத்துறேன், ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு காரணத்தை மட்டும் சொல்லுங்க, நான் என்ன திருத்திக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவர் நம் மீது மிகுந்த மகிழ்ச்சி கொள்வார். அந்த அபிலா தெரசா அப்படிங்கிற புனிதை அவர்கள் ஒரு நேரம் அவங்க வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது அவர்கள் நடந்து செல்லும் போது ஒரு அவர்கள் காலில் இடித்து காலில் ரத்தம் வரும்போது அவர்கள் சொன்னாங்க, அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை, இயேசுவே உமக்கு நன்றி. அதை கேட்ட உடனே ஏசப்பா சிரிச்சிருக்கிறாரு. உடனே அபிலா தெரசம்மா கேட்டிருக்கிறாங்க, நான் கஷ்டத்துல இருக்கிறேன், ஆனா நீங்க என்னை பார்த்து சிரிக்கிறீங்களே அப்படின்னு. மாமா மகளே, நீ கஷ்டத்துலதான் இருக்கிற, ஆனா அந்த கஷ்டத்துல நீ என்னை பார்த்து நன்றின்னு சொன்னல, அது எனக்கு ரொம்ப பிடித்திருக்குது மகளே அப்படின்னு சொன்னாரா. அதனால கடவுளை நாம் முறுமுறுக்க கூடாது, கடவுளை பார்த்து சலிப்படைய கூடாது, அவரை நம்ம கீழ்படுத்த கூடாது. அநேக வேளைகள்ல நம்ம மனுஷங்களை கூட அதிகம் கண்டுக்காம விட்டுருவோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம வாய் முதல்ல தூற்றுறது
யாருன்னா கடவுளை தான் தூற்றும். அதை தான் அப்பா அருவருக்கிறார், அவருக்கு வேதனைப்படுகிறார், அதை பார்த்து வேதனைப்படுகிறார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த விவிலியத்திலிருந்து இந்த நம்ம முன்னோர்கள், ஒவ்வொரு முன்னோர்கள், ஒரு சில முன்னோர்களை நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த துன்பங்கள், அதற்கு காரணம் என்ன, அது எப்படி அவர்கள் வாழ்க்கையில அது மகிழ்ச்சியா மீண்டும் மாறியது, அவர்கள் வாழ்க்கையில வந்த அந்த துயரம் எப்படி மகிழ்ச்சியா மாறியது அப்படிங்கிறத குறித்து நம்ம ஒவ்வொருத்தரையா வைத்து நம்ம பார்க்க போகிறோம். அதன் மூலம் நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்மை எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதையே நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அபிமெலேக்கின் குடும்பத்தில் வந்த துன்பம். அபிமெலேக்கு அப்படிங்கிறவர், இவர் கெரார் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள ஒரு அரசராக இருக்கிறார். அவரோட வாழ்க்கையில ஒரு துன்பம் வருது. தொடக்க நூல் 20வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசிச்சோம்னா, அபிரகாம் கடவுளிடம் மன்றாடவே கடவுளும் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பேறு அளித்தார். ஏனென்றால் அபிரகாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமெலேக்கின் வீட்டில் இருந்த பெண்களை மலடிகளாக்கி இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இது ஏன் ஆண்டவர் அபிமெலேக்கின் வீட்டில் இருந்த கடவுளை, உண்மையான கடவுளை அறியாத ஒரு மனிதன், அந்த மனிதன் வீட்டில் இருந்த பெண்களை ஏன் அவர் மலடிகளாக ஆக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். தொடக்க நூல் 20வது அதிகாரம் 1 - 7 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, வாசிக்க வேண்டாம், அதிகமான இதா இருக்குது. அந்த தொடக்க நூல் 20வது அதிகாரம் 1 - 7 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, அந்த அபிமெலேக்கு என்ன செய்யறாருன்னா, அவங்க அந்த நெகேபுக்கு சென்று அங்க இருக்கிற அந்த பகுதியில், அந்த அபிமெலேக்கின் பகுதியில், கெரார் அப்படிங்கிற அந்த பகுதியில் அபிரகாம் சாராவோட போய் தங்கும் போது அபிரகாம் ஒரு காரியம் செய்கிறார். என்ன அப்படின்னாக்கி, சாரா மிகுந்த அழகுடையவளாக அவங்க இருக்கிறதுனால இவர் என்ன செய்கிறார் என்றால், சாராமாவிடம், நீ உன்கிட்ட யார் என்ன கேட்டாலும் என்னை உன் சகோதரன் என்று சொல்லிவிடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அழகா இருக்கிறதுனால யார் அங்க உள்ள அரசர்களோ பெரிய பதவியில இருக்கிறவங்களோ அழகான பெண்களை பார்த்து அவங்க செய்கிற முதல் காரியம் அந்த பெண்ணை பிடித்து கொண்டு போய் அரண்மனையில் அரசருக்கு உரிமையாக்குகிறதா அவங்க செய்கிற முதல் காரியம். ஏன் நம்ம தாவீது அரசர் கூட அதை தான் செஞ்சார் பத்சேபாவுக்கு. அதனாலதான் அவர் அபிரகாம் பயந்து என்னை உன் பொருட்டு என்னை கொலை செய்து விடுவார்களோ என்று அஞ்சி தன் மனைவியை தன்னை சகோதரன் என்று சொல்லுகிறார். அதனால அபிமெலேக்கு சாராமாவை இவள் சகோதரி தானே என்று சொல்லி அந்த சாராமாவை கொண்டு போய் தன் அரண்மனையில் வைத்துக் கொள்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு அபிமெலேக்கின் கனவில் அவரை எச்சரிக்கிறார். அபிமெலேக்கோட கனவுல போய், நீ கொண்டு வந்திருக்கிற பெண்ணை முன்னிட்டு நீ சாக போகிறாய் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லும் போது இவர், நான் என்ன தவறு செய்தேன், நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த பெண் இன்னொருவரின் மனைவி, அவர் இறைவாக்கினர், சாதாரண மனுஷன் அல்ல, இறைவாக்கினன், அவனுடைய மனைவியை நீ கவர்ந்து கொண்டு வந்திருக்கிற அப்படிங்கும் போது அந்த அபிமெலேக்கு சொல்லுகிறார், எனக்கு தெரியாது, அந்த மனிதன் சகோதரி அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் தூக்கிட்டு வந்தேன் அந்த பொண்ணை, இது நேர்மையான இருதயத்தோட தான் நான் பண்ணினேன், இது உமக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு, ஆமா அதனாலதான் நான் உன்னை இதுவரைக்கும் நான் உன்னை கொல்லாம வைத்திருக்கிறேன், உடனே அந்த பெண்ணை அனுப்பு, அவன் என்னிடம் மன்றாடினால் நான் உன் வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் குணம் கொடுப்பேன் என்று சொல்லும் போது அபிரகாம் பிரேயர் பண்றாரு. அவர் அபிமெலேக்கு அதே போல சாராமாவை நிறைய பரிசுகளோடு அபிரகாமிடம் அனுப்பி வைக்கிறார். அந்த தான் செய்த தவறை திருத்திக் கொள்ளுகிறார். அபிரகாமும் அபிமெலேக்குக்காக அவர் குடும்பத்தினருக்காக மன்றாடும் போது ஆண்டவரும் அவர் குடும்பத்தில் இருந்த அனைத்து பெண்களின் துயரத்தையும் மகிழ்ச்சியாக அந்த இடத்துல மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதிரிதான் நாமளும் ஒவ்வொரு நேரமும் கேட்கணும். நம்ம தவறு ஒரு சில நேரங்கள்ல இது தவறு என்று உணர்ந்தே செய்யாம இருப்போம்.
பவுலடியார் ஒரு இடத்துல அழகா சொல்லுவார், பாவங்கள் 2 வகையான பாவங்கள். எப்படின்னா, ஒண்ணு வெளிப்படையானது, நமக்கு முன்பாக அந்த பாவம் வெளிப்படையா நமக்கு முன்பாக ஆண்டவரிடத்துல போய் நிக்குமா. இன்னொரு வகையான பாவம் மறைவான பாவம், அது நமக்கு பின்னாடி மறைவா வந்து சேருமா, நமக்கு தெரியாது. நம்ம உணர்வு இல்லாம அறியாம இதை நம்ம தவறு செய்யறோம் தெரியாம செய்யும் போது நம்ம அப்பா நம்மளை எச்சரிப்பார், ஏதோ ஒரு வகையில எச்சரிப்பார், கனவின் மூலம் எச்சரிப்பார். அப்படி இல்லைன்னா இறை வார்த்தைகளின் மூலம், அன்றாடம் நம்ம ஆசிக்கிற இறை வார்த்தைகளின் மூலம் எச்சரிப்பார். அப்படி இல்லையா அந்த இறை மனிதர்கள் மூலமாக எச்சரிப்பார். ஏதோ ஒரு வழியில அவர் அந்த எச்சரிப்பை கொடுப்பார். நாம அதை கவனித்து இது ஏதோ நம்ம தவறு செய்திருக்கிறோமே என்று உணர்ந்து அப்பாவிடம் கேட்டு நம்மை திருத்தி கொண்டால் நம்ம வாழ்க்கையில வருகிற தவறுகள், நம்ம துயரங்களும் கூட அவர் மகிழ்ச்சியாக கண்டிப்பாக அவர் மாற்றுவார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எலிசாவின் வாழ்வில் வந்த துன்பம். எலிசாவை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 அரசர்கள் 13வது அதிகாரம் 14வது வசனம். 2 அரசர்கள் 13வது அதிகாரம் 14வது வசனம். எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாக கிடந்த பொழுது இஸ்ரவேலின் அரசன் யோவாசு அவரிடம் சென்று, என் தந்தாய் இஸ்ரவேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். ஆமென், அல்லேலூயா. எலிசாவுக்கு எப்படி இந்த துன்பம் வந்தது? ஒரு இறை வாக்கினர், அவர் இறைவனின் வார்த்தையை அறிவித்தவர், எதற்கும் அஞ்சி நடுங்காதவர், கடவுளின் ஆவியை 2 மடங்காக பெற்றிருந்தவர். அவருக்கு எப்படி இந்த துன்பம்? சாதாரண மனிதர்களாகிய நமக்கு ஏதோ ஒரு தவறு செய்தோம் என்றால் துன்பம் வருகிறது என்றால், இந்த எலிசா கடவுளுடைய மனிதன், கடவுளுடைய பணியை செய்கிறவர், கடவுளுடைய வார்த்தையை சுமந்து செல்லக்கூடியவர். இவருக்கு எப்படி ஏன் இந்த துன்பம் வந்துச்சு அப்படின்னா, அதற்கு முன்னாடி இந்த எலிசா எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். முதல்ல அதை நம்ம பார்க்கலாம். சீராக்கின் ஞானம் 48வது அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும். சீராக்கின் ஞானம் 48வது அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும். எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறை வாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாய் இருந்தன. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட மிகுந்த 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 வல்லமை மிக்க இந்த விவிலியத்திலேயே யாருக்கும் அஞ்சி நடுங்காதவர் என்ற பெயரை பெற்றிருக்கிறது இவர் ஒருத்தர் தான். ஏசப்பா விட்டுருங்க, ஏசப்பாவை தவிர்த்து யாருக்கும் அஞ்சு நடுங்க. எலிசா அப்படின்னாலே பயந்து நடுங்குகிற அரசர்கள் தான் அங்க அதிகம். ஆனா எலிசா யாருக்கும் பயந்து நடுங்கினதே இல்லை. இவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர். அது மட்டும் இல்லாம எலியாவின் மேல் இருந்த பரிசுத்தாவியை 2 மடங்காக பெற்றவர். இன்னும் சொல்ல போனோம்னா, இவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா, நம்ம ஏசப்பா, நம்ம புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா செய்த வியத்தகு செயல்கள்னு சொல்லி அவருடைய புதுமைகள் வரிசையா வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த விவிலியத்துல எலிசாவுக்கு மட்டுமே அவர் செய்த வியத்தகு செயல்கள் என்று சொல்லி 5 அதிகாரங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி மட்டுமே ஒரு 5 அதிகாரங்கள் சொல்லுகிறதுனா, அத்தனை பெருமை வாய்ந்த எலிசா என்ன செய்தாரு. அவர் வாழ்க்கையில தடுமாற்றங்கிறது, பாவங்கிறது யாருக்கு வேணாலும் வரும். அவர்கள் இறைவாக்கினர்களா இருக்கலாம், கடவுளுடைய மனிதர்களா இருக்கலாம். ஆனா அந்த சோதனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும், இயற்கை. அந்த பாவத்தினை நம்ம உணர்ந்து அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த இறை மனிதர்களே அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா ஏசப்பாவையே பிசாசு சோதிச்சா. அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள், அவனுக்கெல்லாம் தூசு ஈஸியா நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி நம்ம தவறி போயிட்டோனாலும் அப்பாட்ட நம் காரணத்தை கேட்க வேண்டும். எலிசா என்ன தவறு செய்தார் என்று நம்ம பார்த்தோம்னா, 2 அரசர்கள் 2வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள். 2 அரசர்கள் 2வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள். அங்கிருந்து எலிசா பெத்தேலுக்கு ஏறி சென்றார். அவ்வாறு அவர் செல்லும் வழியில் சில சிறுவர்கள் நகரினின்று வந்து வழுக்கை தலையா போ என்று ஏளனம் செய்தனர்.
எலிசா அவர்களை திரும்பி பார்த்து ஆண்டவரின் பெயரால் அவர்களை சபித்தார். உடனே காட்டிலிருந்து 2 பெண் கரடிகள் வெளிவந்து சிறுவர்களுள் 42 பேரை குதறி போட்டன. பின்பு எலிசா கர்மேல் மலைக்கு சென்று அங்கிருந்து சமாரியாவுக்கு திரும்பினார். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல அவர் செய்த பாவம் கோபம், சினம். ஆண்டவர் அருவருக்கிறது சினம். சினம்ங்கிறது மிகப்பெரிய பாவம், கோபம். அந்த கோபம் மட்டும் இல்ல, அவர் 10 கட்டளைகள்ல கொடுத்த முதன்மையான கட்டளை, ஆண்டவருடைய திருப்பெயரை வீணாக பயன்படுத்தாதே. இங்க இவர் என்ன செய்யறாரு, அந்த சிறு பிள்ளைகள் கேலி பேசினாங்கிறதுக்காக ஆண்டவருடைய ஆவியானவரை 2 மடங்காக பெற்ற கடவுளின் மனிதராக பணி செய்யக்கூடியவராக இருக்கிற எலிசா அந்த ஒரு நிமிடத்தில் தன் பொறுமையை இழந்து கோபத்தோடு ஆண்டவரின் பெயரால் அவர்களை சபிக்கிறார். அதனாலதான் அவர் இறுதி நாட்கள்ல அந்த மரண படுக்கையில வாதைப்பட்டு இறந்தார் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம கூட நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நேரங்கள்ல கோபத்தினால பிறரை நம்ம வார்த்தைகளால பேசியிருப்போம். அவர்களை கத்தியால குத்தி கொலை பண்றதுதான் கொலை கிடையாது. வார்த்தை, அந்த கத்திங்கிற ஆயுதத்தை விட இந்த வார்த்தைங்கிற ஆயுதம் பல பேரை காயப்படுத்தி இருக்கோம். அந்த மாதிரி நாம கூட எத்தனையோ நேரங்கள்ல எத்தனையோ பேரை காயப்படுத்தி இருப்போம். அதற்காக அதை உணர்ந்து யாரையாவது நம்ம காயப்படுத்தி இருக்கோமா, யாரையாவது நம்ம தப்பா பேசி இருக்கிறோமா, யாருடைய பெயரையாவது நாம் கெடுத்திருக்கிறோமா, தூற்றி இருக்கிறோமா, இதை யோசித்து நாம் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு நம் பாவங்களை சரிப்படுத்தி திருத்திக் கொள்ளணும். அப்பா அதை தான் விரும்புகிறார். உன் குற்றங்களை நான் நினைவில் கூற மாட்டேன், உன் பாவங்களை நினைவில் கூற மாட்டேன், உன் தீச்செயல்களை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன் அப்படிங்கிறாரு. எப்போ நாம அறிக்கை செய்யணும், நம்ம உணரணும், நம்ம செய்த பாவத்தை உணரணும். அப்படி இருக்கும்போது அவர் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்ததால் இஸ்ரேல் மக்களுக்கு வந்த துன்பம். ஆண்டவருக்கு எதிராக அந்த இஸ்ரேல் மக்கள் ஏன் முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நாம கூட அநேக நேரங்கள்ல ஆண்டவருக்கு எதிராக தான் முறுமுறுப்போம். நம்ம ஆண்டவரை, நம்ம பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில மனிதனை கடிக்க வந்து விட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஒரு மூச்சு குறை பேசி முடித்து விட்டு நம்ம ஆண்டவரையும் விட்டு வைக்கிறதே இல்லை. ஆண்டவருக்கு கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, ஆண்டவர் கேட்கிறதே இல்லை. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டு விலகி போயிட்டாரு, ஆண்டவர் எனக்கு என் கூட இல்லை, ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, துன்பத்தின் பாதையில ஆண்டவர் என்ன நடத்துறாரு, இப்படி என்னென்ன வார்த்தைகளால் ஆண்டவரை சலிப்படைய செய்கிறோமோ அத்தனை வார்த்தைகளாலும் ஆண்டவரை சலிப்படைய செய்கிறோம். மலாக்கி 2வது அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவரை சலிப்படைய செய்யாது, உங்க வார்த்தைகளால சலிப்படைய செய்யாதீர்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. இங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களும் அதுதான் செய்யறாங்க. அங்க தந்தையாகிய கடவுள் அங்க சொல்றாங்க, மோசேட்ட சொல்றாங்க, ஒவ்வொரு இனத்தில இருந்தும் அந்த 12 கோத்திரங்கள், இஸ்ரேல் கோத்திரங்கள்ல ஒவ்வொரு இனத்தில இருந்தும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நான் அனுப்பவிருக்கிற கானான் தேசத்தை போய் உளவறிந்து விட்டு வா என்று சொல்லும் போது அவர்கள் சென்று விட்டு யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்றவர்கள் அனைவரும் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் அரக்கர்கள் மாதிரி இருக்கிறாங்க, பலவானா இருக்கிறாங்க, நம்ம போனோம்னா தோத்து போயிருவோம், நம்மளை ஈஸியா அவங்க அழிச்சிருவாங்கன்னு சொல்லி தவறான தகவல்களை கொடுக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் முணுமுறுக்கிறாங்க, ஆண்டவருக்கு எதிராக முணுமுறுக்கிறாங்க. இந்த பாலை நிலத்துல நாங்க செத்தா கூட பரவாயில்ல, இல்ல நாங்க எகிப்து தேசத்திலேயே இருந்திருப்போமே, எங்களை எதிரிகளோட கையில வாழால மடிகிறதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு எதிராக, மோசேக்கு எதிராகவும் ஆரோனுக்கு எதிராகவும் அவர்கள் முணுமுறுக்கிறாங்க. இதனால் ஆண்டவரின் சினம் அவர்கள் மீது வருகிறது. அந்த சினத்தினால் அவர்களுக்கு நேர்ந்த கதியை நாம் பார்க்கலாம். எண்ணிக்கை 14வது அதிகாரம் 1-3 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். எண்ணிக்கை 14 1-3 வரைக்கும். உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் உரத்த குரலில் புலம்பிற்று. மக்கள் அன்றிரவு அழுது கொண்டே இருந்தனர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம், இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே, வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார், எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடிய போகிறார்கள், நாம் எகிப்து நாட்டுக்கு
திரும்பி செல்வது நல்லது நலமன்றோ என்றனர். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்ததால அவர்களுக்கு கிடைத்த தண்டனை 40 வருடங்கள் அவர்கள் அந்த பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தார்கள். இதை நம்ம பார்த்தோம்னா வாசிக்கலாம். தொடக்க நூல் 14வது அதிகாரம், தொடக்க நூல் 14வது அதிகாரம் 26 34 வரைக்கும் வாசிச்சோம்னா, தொடக்க நூல் 14 26 34 வரைக்கும். மேலும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இப்பொல்லாத மக்கள், தொடக்க நூல் இல்ல, எண்ணிக்கை 14 26 34. மேலும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பினர் எதுவரைக்கும் எனக்கு எதிராக முறுமுறுப்பர்? எனக்கு எதிராக முறுமுறுக்கும் இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை நான் கேட்டேன். நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவதாவது, என் உயிர் மேல் ஆணை, என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்கு செய்வேன். எனக்கு எதிராக முறுமுறுத்து 20 வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட்ட மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்குள் எபுன்னே மகன் காலேபையும் நூன் மகன் யோசுவாவையும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள். ஆனால் இரையாகிவிட போவதாக நீங்கள் கருதிய உங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். நீங்கள் இழிவாய் எண்ணிய நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள். உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். 40 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவர். உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்கள் கடைசி ஆள் பிணமாக விழும் வரை அவர்கள் துன்புறுவர். நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாட்களின் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக 40 நாட்களுக்கும் 40 ஆண்டாக நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள். என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மக்கள் ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்காம ஆண்டவர் அவர்களை உளவு பார்த்து வர சொல்லி அனுப்புனதை, நான் எவ்வளவு வளமான நாட்டை, பாலும் தேனும் வழிந்தோடுகிற நாட்டை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று பார்த்து வந்து சந்தோஷப்படுங்கள் என்பதற்கு தான் அவர்களை அனுப்பினார். அங்க எந்த அளவுக்கு வளம்னா, ஒரு திராட்சை கொலையை வெட்டி ஒரு கம்பின் மேல் வைத்து 2 சுமந்து வருகிற அளவுக்கு அது அவ்வளவு திரட்சியான வளமிக்க அந்த தேசம். அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்த அவர்கள் வந்து தவறான தகவல்களை கொடுத்து ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு தன்னை நோக்கி ஒரு போராட்டம் வருதுன்னு சொல்லி அவங்க அது உண்மையா பொய்யான்னு கூட ஆராய்ச்சி பண்ணல. அவங்க இத்தனைக்கும் காலேபு சொல்லுகிறார், இல்ல இவர்கள் சொல்லுவது தவறு, அது மிகுந்த சிறப்புள்ள நாடு, நாம போனோம்னா அதை கைப்பற்றி கொள்ளலான்னு அவர் சொல்லுவதை யாரும் காது கொடுத்தே கேட்கல. அந்த தவறான தகவல்கள் அவர்கள் காதுக்குள்ள எவ்வளவு ஆழமாக நுழைந்ததோ, ஆனா அவர்கள் கொடுத்த சரியான தகவல்கள் அவர்களுக்குள்ள போய் சேரவே இல்லை. அதனாலதான் அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுறாங்க, அவங்க ஒழுங்கானபடிக்கு ஆண்டவருக்கு எதிராக முணுமுறுக்காம இருந்திருந்த 11 நாட்கள் அவர்கள் கானான் தேசத்தை சென்று அடைந்திருப்பார்கள். வெறும் 11 நாட்கள் அவர்கள் செய்த அந்த பாவம், ஆண்டவருக்கு எதிராக அந்த முறுமுறுத்த பாவத்தினால் அவர்கள் 40 ஆண்டுகள் அந்த பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம கூட அநேக நேரங்கள்ல இப்படியாக ஆண்டவருக்கு எதிராக நாம என்ன செஞ்சோம், ஆண்டவருக்கு எதிராக நாம என்ன பாவம் செஞ்சோங்கிறத ஆராயாம நமக்கு பிரச்சனைகள்னு வரும்போது ஆண்டவரை நோக்கி நம்ம கூக்குரல் எழுப்புறோம், அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னை பார்த்து முறுமுறுக்காத, என்னை பழித்து பேசாதன்னு சொல்லியிருக்கிறார். என்னோட பெயரை நீ தவறா உபயோகப்படுத்தாதன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நாம ஒரு நாள் கூட இந்த துன்பம் இந்த சோதனை ஆண்டவரிடத்துல இருந்து வந்தது என்று நம்ம நாவினால ஒரு நாள் கூட அறிக்கை செய்யவே கூடாது. அப்படிங்கிறதுக்கு இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது
யோனாவால் வந்த துன்பம். யோனா வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தது? எல்லாருக்குமே யோனாவுடைய கதை நன்றாகவே தெரியும். யோனாவை அப்பா நினிவே நகரத்துக்கு போய் அங்குள்ள மக்கள் நிறைய பாவம் செய்யறாங்க, அந்த நகரம் முழுவதும் பாவத்தால் நிறைந்திருக்குது, நீ போய் அந்த மக்களை எச்சரி, அவர்கள்ட்ட சொல்லு, உங்க மேல தீமை வரப்போகுது, ஆண்டவருடைய தீமை வரப்போகுது, அவர்கள் மனம் திரும்பலன்னா நான் அவர்களை அழிக்க போகிறேன் என்று சொல்லி எச்சரிப்பு செய்யன்னு சொல்லும் போது அங்கே யோனா தன்னுடைய சுய பலத்தை பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு இடத்துல ஆண்டவர் அனுப்புறாருன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து அவருக்கு தகுந்த பாதுகாப்பு, அவருக்கான திட்டங்களை வைத்துதான் அனுப்புவார். கிதியோன்ட்ட சொன்னார்ல, உனக்கு இருக்கிற இதே பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்னவர். இன்று நம்ம கூட எத்தனையோ நேரங்கள்ல அவருடைய பணிக்காக அழைப்பார். நம்ம பலத்தை நினைச்சு தயங்கி வேண்டாம் 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 என்று எத்தனையோ நேரங்கள்ல மறுதளிப்போம், வேண்டாம் சொல்லுவோம், ஓடிடுவோம் அந்த இடத்தை விட்டு. எனக்கு வேண்டாம், எனக்கெல்லாம் பயமா இருக்கு, நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ முறை மறுத்திருக்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த யோனாவும் மறுத்து தன்னுடைய பலத்தை, தன்னுடைய சுய பலத்தை நினைத்து மறுத்து அங்க இருக்கிற மக்களுக்கு எதிராக பயந்து ஓடி ஒளிகிறார். அவர் கப்பல்ல ஏறி தர்சீசுக்கு போற கப்பல்ல ஏறி போகும்போது ஆண்டவர் அங்கே ஒரு புயலை அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அங்க அந்த புயல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் கடவுளை நோக்கி கூக்குரல் இடுறாங்க. கூக்குரல் இடும்போது இந்த துன்பம் யாரால வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கடவுளை அறியாத மக்கள், உண்மையான ஒரே கடவுளாகிய விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லவரை அறியாத அந்த மக்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கும்போது யோனாவின் மேல் சீட்டு வரும்போது அவர்கள் கேட்கிறாங்க, எதுக்காக, நீ என்ன தப்பு செஞ்ச, நீ யாரு, நீ உன்னோட இனம் என்ன, உன்னோட கடவுள் யாரு, நீ எங்க இருந்து வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். எனக்காக தான் இந்த புயல், எனக்காக தான் இந்த கடலின் கொந்தளிப்பு எல்லாம், எனக்காக தான் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லவராகிய கடவுளை வழிபடுகிறவன் நான், என்னை போச்சுன்னாரு, அந்த பணியை நான் செய்யல, அதனாலதான் இது வந்திருக்குது அப்படின்னு. இதை சரி செய்ய என்ன செய்யணுங்கும் போது என்னை தூக்கி கடல்ல எரிந்துருங்க, அப்ப எல்லாம் சரியாயிருங்கும் போது அவர்களும் மனது இல்லதுனாலும் வேறு வழி இல்லாமல் யோனாவை தூக்கி கடல்ல எறிகிறாங்க. அங்க யோனா கடல்ல எரிந்த உடனே தன் தவறை உணர்கிறார், தான் செய்த தவறை உணர்கிறார், ஆண்டவருடைய வல்லமையை உணர்கிறார். அவர் சும்மா இருக்கல. அதுக்கு பிறகு ஆண்டவரை பார்த்து முணுமுணுக்கல, ஆண்டவர்கிட்ட கோபப்படல, ஆனா ஆண்டவரை புகழ்கிறார். அவரை மீன் விழுங்கிய போது கூட அந்த 3 நாட்களும் அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவர் ஆண்டவரை போற்றுகிறார். ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றினீர். அந்த மீன் நினைச்சிருந்தா அதற்கு இருக்கிற அத்தனை பற்களையும் அவரை அப்படியே நொறுக்கி, அவரை முழுவதுமாக நொறுக்கி துண்டு துண்டாக்கி அவரை சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் அவருக்கு சிறு சேதம் கூட உண்டாக்காதபடி அந்த மீனானது முழுமையாக அவரை விழுங்கும்படியாக ஆண்டவர் செய்ததற்காக, தன் வாழ்வை அவர் காத்ததற்காக அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த துன்ப நேரத்துல கூட ஆண்டவரை போற்றுகிறார். அதனால் அங்கே அவரது துயரம் மகிழ்ச்சியாக மாற்றப்படுகிறது. அந்த மீன் அவரை ஒரு சிறு சேதம் கூட இல்லாம கரையில போய் அவரை தள்ளுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இதுல இந்த யோனாவை குறித்து நம்ம பார்க்கும்போது அநேக நேரங்கள்ல நம்ம சொந்த விருப்பத்துக்கும் நம்ம சொந்த முடிவுகளுக்கு தான் அநேக நேரங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கிறோம். யோனாவை போல இது நம்மளே ஒரு முடிவு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவோம், இதுதான் வேணும், இதுதான் செய்யணும், இதுதான் என்னோட முடிவு, என்னோட முடிவுப்படிதான் எல்லாரும் நடக்கணும், என்னோட விருப்பத்தின்படிதான் எல்லாரும் நடக்கணும், என் விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல கடவுள்கிட்ட கூட நம்ம ப்ரேயர் பண்றது அதுதான். அப்பா எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறமே ஒழிய, அப்பா இது உங்களுக்கு பிடித்தமா, இது எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனா இது உங்களுக்கு பிடித்தமா இருக்குதா, உமக்கு சித்தமா இருந்தா எனக்கு இதை நீங்க கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறதே இல்லை. ப்ரேயர் பண்றதுக்கு நம்ம அமரும் போது கூட முதலாவதாக நம்ம ப்ரேயர் பண்றது, அப்பா உங்க விருப்பம் என்ன, என்ன குறித்த உங்க திட்டம் என்ன, நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க, உங்க விருப்பத்தின்படி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க, உங்க விருப்பமே என் விருப்பமா மாறட்டும் அப்படிங்கிற. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகள் அல்ல அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம சொந்த விருப்பத்தின்படி நடக்கிறோம். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது,
ஏசப்பா நம்ம ஒரு இடத்துல அழகா சொல்லியிருப்பாரு, என்னோட விருப்பத்தை இல்லை, என் தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அந்த மரணத்தின் வேதனையில் அவர் இருக்கும்போது கூட, சாவுக்கேதுவான மரண வேதனையை அவர் அடைந்த போது கூட, முடிந்தால் இந்த துன்ப கிண்ணத்தை என்கிட்ட இருந்து அகற்றி போடுங்க, ஆனாலும் என்னோட விருப்பப்படி இல்லை, உங்க விருப்பப்படி நடக்கட்டும் அப்படி ஒப்பு கொடுத்தார். தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அதை தான் நம்ம அப்பா ஆசைப்படுறாரு. அவருடைய விருப்பத்தின்படி நாம நடக்கணும், அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றணும் அப்படிங்கறத ஆசைப்படுறாரு. நாம விருப்பம் இல்ல, அந்த உலக காரியங்களையும் உலக காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு வகையில துன்பத்தை தான் கொண்டு வரும். ஆனா நம்ம அப்பா நமக்காக வைத்திருக்கிறது, உங்கள் வளமான எதிர்காலத்திற்கான நல் வாழ்விற்கான திட்டங்களே நான் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்தையும் அவர் தன்னோட கரத்துல வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் ஒன்று நமக்காக செய்கிறார் என்றால் அதுல கண்டிப்பா அவர் எல்லாமே நமக்காக ஏற்பாடு செய்து, பாதுகாப்பு, நமக்கான எல்லா விதமான பாதுகாப்பு அரண்கள் எல்லாமே செய்துதான் நம்ம ஒரு பணியில அவர் அமர்த்துவார். அப்படி இருக்கும்போது நாமும் நம்மை முழுவதுமாக அவரோட பணிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். யோவான் 12வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 12:25 வசனம் சொல்லுகிறது, நமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். ஆமென், அல்லேலூயா. இதுதான் இந்த அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். நகோமியின் வாழ்வில் வந்த துன்பம். நகோமியின் வாழ்க்கையில எப்படி துன்பம் வந்தது, ஏன் துன்பம் வந்தது, இதை குறித்து நம்ம பார்க்கலாம். ரூத்து 1வது அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்கள். ரூத்து 1வது அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்கள். என்னை நகோமி என அழைக்காதீர்கள், மாறா என அழையுங்கள். நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன், ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வரச் செய்தார். ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார். எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தியுள்ளார். இப்படி இருக்க என்னை நகோமி என அழைப்பது ஏன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நவோமிக்கு ஏன் இந்த துன்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதே 1வது அதிகாரத்துல முதல்ல 3-5 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, அவர் இருந்த அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்க வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமெலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் 2 மைந்தரை தவிர வேறு துணையற்றவர் ஆனார். ஆமென். 5 வரைக்கும் படிங்க சிஸ்டர். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஒர்பா, மற்றொரு பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லோனும் கிலியோனும் இறந்து போயினர். நகோமி தன் கணவரையும் 2 மைந்தரையும் இழந்து தன்னந்தனியாக விடப்பட்டார். ஆமென், ஆமென், ஆமென். இதே ஆண்டவருடைய வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை என்னன்னா, அவர்கள் இருக்கும் இடத்துல பஞ்சமோ வாளோ இல்ல போரோ எது வந்தாலும் அவர்கள் அந்த இடத்துல தான் இருக்கணும், அந்த இடத்தை விட்டு போக கூடாது. ஆண்டவர் போக சொன்னால் மட்டுமே அவர்கள் போகணும், இல்லைன்னா அந்த இடத்துல தான் அவர்கள் இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஆசீர்வாதமான பெத்லகேம் தேசத்தை விட்டு சாபத்துக்கு உரிய ஆண்டவரால் சபிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த மோவாபிய தேசத்தை சென்று அவர்கள் அங்க வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சபிக்கப்பட்ட இனத்திலிருந்து வேற்றின பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அங்கே வேற்றின பெண்களை மனமுடிக்கிறார்கள். அதனால அங்க ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. எப்படி முதல்ல நம்ம பார்த்தோமோ, நீங்க ஆண்டவருக்கு எதிராக செய்யும் போது உங்களை நான் என்ன செய்வேன், நெருப்பிலிட்டு நான் உங்களை புடமிடுவேன், நான் உங்கள் மேல் என் சுனத்தின் ஆற்றலை கொட்டுவேன் என்ற மாதிரி அங்கே அவர்கள் ஆண்டவரால் தண்டிக்கப்படுகின்றனர். அங்க அந்த நகோமி தன் கணவர் 2 பிள்ளைகள் எல்லாரையுமே இழந்து போறாங்க. ஏன்னா அந்த சபிக்கப்பட்ட தேசத்திற்கு சென்றதுனால மீண்டும் அவர்கள் தவறை உணர்ந்து அங்கே பெத்லகேம் தேசத்துல பஞ்சம் முடிந்து விட்டது என்று தெரிந்தவுடனே மீண்டுமாக ஆசீர்வாதமான தேசத்திற்குள்ள திரும்பி வரும்போது
அங்கே அவர்களுடைய சாபம் ஆசியாக மாறுகிறது, அவர்கள் துயரமும் மகிழ்ச்சியாக மாறுகிறது. அப்படி அவர்கள் மாறினதுனால அவர்களுடைய வாழ்க்கை எப்படி, முதலாவது அதிகாரத்துல நகோமி என்னை நகோமின்னு கூட கூப்பிடாதுங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க, ஏன்னா நான் துயரத்துல இருக்கிறேன், நான் எல்லாத்தையுமே இழந்து விட்டேன் என்று எப்படி நகோமி தன்னை குறித்து அறிக்கையிட்டாங்களோ அதே நகோமியுடைய வாழ்க்கை இந்த ஆசீர்வாதமான தேசத்திற்குள்ள, ஆண்டவரின் தேசத்திற்குள்ள அவர்கள் திரும்பி வரும்போது எப்படி மாறுகிறது என்றால், ரூத்து 4வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கலாம். ரூத்து 4வது அதிகாரம் 14, 15. பெண்கள் நகோமியை பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர் தாம் அருளியுள்ளாரே, இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழ்வதாக. புது வாழ் உனக்கு அன்னவன் தருவான், முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். முன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் 70 மேலாய் விளங்கும் மருமகன் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள். ஆமென், ஆமென். நகோமியோட வாழ்க்கை மாறுது. அங்க வந்த பிறகு, ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்த பிறகு, ஆண்டவரை விட்டு அவங்க விலகி போனாங்க. ஆண்டவரை விட்டு விலகி இன்னொரு தேசத்துக்கு சாபத்துக்குரியதை தேடி போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு முன் ஆசியையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், உனக்கு என்ன பிரியமோ நீயே எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு வருது துயரம், கஷ்டம், எல்லா சாபக்கேடுகள் வருதுன்னா யாரோ ஒருத்தர்னாலேயோ ஆண்டவர் கொடுத்தோ எதுவும் வர்றதில்லை, நாமளா வரவழைச்சுக்கிறது தான். அப்படிதான் இவங்களும் தேடி போறாங்க. நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு, அவர் என்னை தண்டிச்சுட்டாரு, ஆண்டவர் எனக்கு சோதனைக்கு மேல சோதனை கொடுக்கிறாரு, ஆண்டவர் என்னை என் வாழ்க்கையை துயரத்தால நிரப்பி இருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை தவறான வார்த்தைகளால் ஆண்டவர் மேல அறிக்கையிடலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், மீட்க இயலாதவாறு என் கைகள் குறுகி விடவில்லை, கேட்க இயலாதவாறு என் காதுகள் மந்தமாகி விடவில்லைங்கிறாரு. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நான் உன்னை கை விடுகிறதே இல்லை, நான் உன்னை கை விடவும் மாட்டேன், கை நெகிழவும் மாட்டேங்கிறாரு. நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறாரு. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா நாம தான் அவர் கூட இருக்கிறதே இல்லை. நம்ம ஜெபிக்கும் போது கூட, ஆண்டவரே நீங்க என் கூடவே இருங்க, எனக்குள்ள இருங்க, எனக்குள்ள தங்கி இருங்க, என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி, அப்பா என் கூட பேசுங்க, எனக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுறமே ஒழிய, அப்பா நான் உங்களுக்குள்ள வரணும், நான் உங்க கூட இணையணும்ப்பா, நான் உம்மோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம கேட்கறதே இல்லை. ஆனா அப்பா அதுதான் சொல்றாரு, நான் தான் உண்மையான திராட்சை செடி. இதை நம்ம வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 4 - 5 வரைக்கும். யோவான் 15வது அதிகாரம் 4 - 5 வரைக்கும். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது, அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. ஆமென், ஹல்லேலூயா. அவரை விட்டு நம்ம விலகி ஓடிடுவோம். இந்த உலகத்தோட சந்தோஷம் தான், இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், இந்த உலகம் கொடுக்கிற பெருமை தான் எனக்கு முக்கியம், இந்த உலகம் கொடுக்கிற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நாம தான் அவரை விட்டு விலகி 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 ஓடுகிறோம். காணாமல் போன ஆடுகளை அலைந்து திரிகிறோம். அப்பா சொல்லு, நான் தான் உன் நல்ல ஆய, நான் தான் உன் மேய்ப்பர், காணாமல் போன ஆட்டை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், வலிமை இழந்தவர்களுக்குள் ஊக்கம் பெருக செய்வேன் என்று சொல்லுறாரு. அவர் ஒருபோது நம்ம விட்டு விலகிறதே இல்லை. நாம அவரை விட்டு விலகி ஓடிட்டு அப்பா என்னை விட்டு போயிட்டீங்களே, என்னை விட்டுட்டீங்களே, என்னை கைவிட்டுட்டீங்களே நாம புலம்பி தள்ளுறோம். ஆனா அவரை விட்டு அவருக்குள்ள நம்ம இணைய மறுக்கிறோம். நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன், உங்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் சொல்லுறாரு. ஆனா அவருக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கிறதே இல்லை. அவர் வெளியில தான் நிற்கிறார். சாத்தானுடைய செயல்களுக்கு
அத்தனைக்கு உள்ள இடம் கொடுக்கிறோம். அவனுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் வாயில்ல கர்ச்சிக்க சிங்கம் போல இருக்கிறவனுக்கு உள்ள இடம் கொடுத்து அவன் எல்லா விதமான களைகளையும் தீயவற்றையும் கசப்பையும் வெறுப்பையும் விதைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம அவரை வெளியில நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அதனாலதான் அப்பா சொல்றாரு, நீங்க என்னோட இணைந்தால் ஒழிய உங்களால் கனி தர இயலாது. ஆண்டவரோட நம்ம இணையும் போதுதான் நம்மளுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரோட இருக்கும் போது நம்ம வாழ்க்கை ஆசியான வாழ்க்கையாக மாறும். ஆமென், அல்லேலூயா. அப்பதான் நம்ம அப்பா சொல்லுவாரு, நான் உன் துன்பத்தை உன்னிடத்திலிருந்து அகற்றி விட்டேன், நீ வெட்கி நானாதே, இனி இழிவடைய மாட்டாய் அப்படின்னு சொல்றாரு. நான் உன் மீது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் அவர் நம்ம உள்ள கைகள்ல பொறித்து வைத்திருக்கிறவர். அவர் நம்மை ஒருபோது கைவிடுறதே இல்லை. பெற்ற தாய் தந்தை உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். பெற்ற பிள்ளை மீது தாய் இரக்கம் காட்டாதிருப்பாளோ அவர்கள் இரக்கம் காட்டாவிட்டால் நான் உன் மீது இரக்கம் காட்டுவேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாம அவரை விட்டு விலகவே கூடாது. அவரை இறுக பற்றி பிடிச்சுக்கணும். நம்மளுடைய ஜெபம், அப்பா நீங்க எனக்குள்ள இருங்க, நானும் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க எனக்குள்ளயும் நான் உங்களுக்குள்ளயும் உங்க வார்த்தைகள் எனக்குள்ளயும் வரணும்பா. நீங்க சொல்லுகிற நீர் விரும்பிய கனிகளை, உமது பரிசுத்தாவின் கனிகளை நான் கொடுக்கணும். நான் கசப்பின் கனிகளை கொடுக்க கூடாது, வெறுப்பின் கனிகளை கொடுக்க கூடாது. அந்த சாத்தான் விதைகளை விதைக்கிறதுக்கு நான் இடமே கொடுக்க கூடாதுப்பா. நீங்க எனக்குள்ள இருந்தாதான் நான் 100% பலன் கொடுக்க முடியும்பா. இதை நம்ம சொல்லி ஜெபிச்சோன்னா நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றுவார். நம்ம சாபத்தை அவர் ஆசியாக மாற்றுவார். நம் துயரத்தை அவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆக்கான் செய்த பாவத்தினால் இஸ்ரவேலருக்கு வந்த துன்பம். யோசுவா 7வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். இஸ்ரேல் மக்கள் அழிவுக்குரியவை பற்றிய கட்டளை மீறினார்கள். யூதா குலத்தை சார்ந்த செராகின் மகனாகிய சத்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் என்பவன் அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை கவர்ந்து கொண்டான். இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டவர் சினம் மூண்டது. ஆமென். போதும் சிஸ்டர். இது ஏன் ஆண்டவரின் சினம் மூண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் மக்களுக்கு அவர்கள் அந்த பாலை நிலத்தில் அவர்களை வழிநடத்தும் போது அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தந்தையாகிய கடவுள் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இணைச்சட்டம் 7வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். இணைச்சட்டம் 7, 25, 26 ஆகிய வசனங்கள். கைவினையான அவர்களின் தெய்வ சிலைகளை தீயில் எரித்து விடுங்கள். அவைகளின் மேலுள்ள வெள்ளியையும் தங்கத்தையும் நீங்கள் விரும்பவோ உங்களுக்கு எடுக்கவோ வேண்டாம். ஏனெனில் அவை உங்களுக்கு கரியாக ஆகிவிடும். அவை உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவருப்பானது. அவைகள் ஆபத்துக்கு உண்டாகாதபடி அருவருப்பான எதையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதிருங்கள். அவைகளை முற்றிலும் அருவருக்க வேண்டும். ஏனெனில் அவை சாபத்துக்கு உள்ளானவை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இதே யோசுவாவுக்கும் கூட மோசே தன் பணியை முடித்து அவர் ஆண்டவரிடத்தில் இணையும் போது யோசுவாவுக்கும் ஒரு கட்டளை கொடுத்திருப்பார். இது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுத்த கட்டளை. அதே இது யோசுவா 1வது அதிகாரத்தில் யோசுவாவுக்கு கூட ஒரு கட்டளையை கொடுத்திருப்பார். யோசுவா 1வது அதிகாரம் 7வது வசனம். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்றி வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். ஆமென், ஹல்லேலூயா. அங்க என்ன நடக்குதுன்னா, யோசுவால அவர்கள் ஒவ்வொரு இடமா கைப்பற்றி முன்னேறி செல்லும் போது, ஆயி அப்படிங்கிற ஒரு சிறு நகரத்தை அவர்கள் கைப்பற்ற செல்லும் போது, அங்க இருக்கிறவங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு சிலர் உளவு பார்த்து வந்து, அது சிறு இடம்தான், அந்த சிறு இடத்துல கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க, நாம போய் அந்த இடத்தை வெற்றி கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த மக்களை எதிர்த்து செல்லும் போது, அங்க இருக்கிற மக்களால இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விரட்டி அடிக்கப்பட்டு அவர்களில் 39 பேர் கொல்லையும் படுகிறார்கள். இதனால யோசுவா
மனம் கலங்கி தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சாக்கு உடை உடைத்தவரை ஆண்டவரின் முன்னாடி குப்புற விழுந்து அழுறாரு. காரணத்தை கேட்கிறாரு. அப்பா, என்ன எதனால இந்த மாதிரி இந்த மக்கள் சோர்ந்து போவாங்களே, எதனால இந்த துன்பம், ஏன் இவங்க இப்படி தோத்து போய் வராங்க அப்படின்னு சொல்லி அழுது ஆண்டவரிடத்தில் காரணத்தை கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த மக்கள் என் கட்டளையை மீறி விட்டார்கள், அருவருப்புக்குரியவற்றை இவர்கள் கவர்ந்து வைத்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆண்டவரிடம் கேட்டு அவர்களுக்கு தெரியும் போது இந்த ஆக்கான் அந்த மக்கள் அங்கே அவர்கள் அந்த மக்கள் அவர்கள் படையெடுத்து சென்ற அந்த இடத்துல இருக்கிற அந்த வேற்றின மக்களுடைய சில பொருட்களை எடுத்து வந்து வெள்ளி, அவங்க இருக்கிற பாபிலோனிய மேலாடை அப்படின்னு சொல்லி ஒரு சில பொருட்களை எடுத்து வந்து தன் கூடாரத்தில் வைத்து மறைத்து வைத்திருக்கிறான். அப்படி மறைத்து வைத்திருக்கும் போது அங்கே ஆண்டவர் அந்த செயலை அருவருக்கிறார், அதை காட்டி கொடுக்கிறார். ஆண்டவர், பாரு இந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க பாரு அப்படிங்கும் போது கடைசியில் இறுதியாக அவன் செய்த அந்த ஆக்கான் செய்த தண்டனைக்காக அந்த ஆக்கானுடைய அவனுடைய சொந்தங்கள், அவனுடைய உடைமைகள், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுக்குரிய எல்லாவற்றையும் வைத்து அவர்கள் அவனை கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதிரி தான் நாம கூட எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் செய்திருப்போம், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்திருப்போம். எங்கேயாவது ஒரு கடையில பொருள் வாங்க போனோம்னா அந்த சாமி வேற்று தெய்வ சாமி படம் போட்ட வெள்ளி நாணயங்களோ இல்ல வெள்ளி பொருட்களோ ஏதோ கொடுத்தாய்க்கு அப்படியே வாங்கி கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு உள்ள வச்சு மூடிடுவோம். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். அந்த பொருட்கள் மேல அந்த வெள்ளி மூலம் பூசப்பட்டதை கூட சுரண்டி இனி எடுக்காத அப்படிங்கிறாரு. எத்தனையோ பேர் இன்னைக்கு நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பேர் ஒரு திருமண பட்டு எடுக்க போறோமா, அதை அங்க இருக்கிற அந்த வேற்றின தெய்வ படத்துக்கு முன்னாடி பூஜை செய்து அதற்கு மேல அதற்கு வழிபாடு செய்த பூக்களை வைத்து அவர்கள் கொடுக்கிறத நம்ம மக்களும் நல்ல உற்சாகமா கை நீட்டி வாங்கி கொண்டு வருகிறத நான் பார்த்துக்கிறேன். இதுல என்ன இருக்குது, அது அவங்களோட பிலீஃப் அப்படின்னு சொல்றவங்களை நான் கேட்டிருக்கிறேன். இல்ல, ஆண்டவர் அருவருக்கிறார். அவர் வேற்றின வழிபாட்டை அருவருக்கிற தேவன். அங்க அவர் ஒரு பொசசிவ் காட். அப்படி இருக்கும்போது அந்த சிறு ஒரு அட்டை ஒரு கல்யாண இன்னைக்கு பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய வசதி படைத்தவர்கள் திருமண அட்டையில கூட இந்த மாதிரி வெள்ளிகளால பூசப்பட்ட அந்த திருமண அட்டைகள் கூட வரும். அநேக பேர் அதை பார்த்து அதோட அழகுல மயங்கி அப்படியே எடுத்து பாரு எவ்வளவு அழகா இருக்கு, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடணும், முதல்ல குப்பையில போடணும். ஆண்டவர் அருவருக்கிறார். அதை நம்ம வீட்டுல வைக்க 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 ஆண்டவர் நம்ம வீட்டுல அந்த சாத்தானோட ஆட்சிதான் வரும். ஆண்டவர் அதனை அருவருத்து நம்மளை ஒதுக்கக்கூடியவர், தண்டிக்கக்கூடியவராக அந்த இடத்துல இருக்கிறார். அதையெல்லாம் நம்ம தூக்கி போடும்போது அங்கே நம்மளுடைய சாபம் ஆசியாக மாறும். இன்னும் எத்தனையோ பேர் ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா உடனே வேற்றின தெய்வத்தை தேடி போறது. எத்தனையோ பேர் கிராமத்து சைடுகள், இங்க சிட்டி சைடுல எப்படி இருக்குதுன்னு தெரியல, கிராமத்து சைடுல நானே நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஒரு பிரச்சனையா அவங்களுக்கு அந்த பிரச்சனை போகலையா, ஒரு சோதனை அவங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதா, உடனே பக்கத்துல ஏதாவது ஒரு வேற்றினத்தை ஆலயங்களோ அந்த ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு அங்க போயிருவாங்க. உடனே அங்க போய் அங்க இருக்கிற கயிறுகள் எல்லாம் கட்டி போட்டு வர்றது. இல்ல ஒரு ஸ்கூல்ல இருந்து எக்ஸிபிஷன் கூட்டு போறாங்களா, ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறாங்கன்னா அவங்க எந்த ஒரு வித்தியாசமும் காட்டாம எல்லா கோயில்களுக்கும் கூட்டிட்டு போவாங்க. அந்த கோயில்களுக்குள்ள போனாக்கி அங்க போய் அங்க இருக்கிற விபூதியை தொட்டு மேல வைக்கிறது, அங்க இருக்கிற கயிறெல்லாம் எடுத்து கையில கால்ல கட்டுறது. ஆண்டவர் அருவருக்கிறார். அதெல்லாம் அப்படி அருவருக்கும் போது ஆண்டவருடைய சினம் நம்ம மீது வரக்கூடியதா இருக்குது. ஆண்டவர் நம்மை விட்டு விலகக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சில சின்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத அந்த காரியங்களை நம்ம செய்திருந்தோம்னா மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம எதெல்லாம் தூக்கி வீட்டுல நல்லா இருக்குதுன்னு எடுத்து அங்க அருவருப்புக்குரிய பொருட்கள் என்ன வைத்திருந்தாலும் தூக்கி முதல்ல குப்பையில தூக்கி போடணும். அப்படி போடும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி 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 சொல்லுவோம். அதே போல துன்பத்தில இருந்து விடுபடணும் நம்ம அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம அப்படிங்கிறதையும் ஒரு சில வசனங்கள்ல நம்ம பார்த்திடலாம். திருவெளிப்பாடு 16வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். துன்பத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா என்ன செய்யணும்? திருவெளிப்பாடு 16, 8, 9. நான்காம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கதிரவன் மீது ஊற்றினார். அதனால் மனிதரை நெருப்பாய் எரிக்கும் வன்மையை அது பெற்றது. உடனே மனிதர் கடும் வெப்பத்தால் எரிக்கப்பட்டனர். இந்த
இந்த வாதைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த தவிர மனமாறி அவரை போற்றி புகழவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருதுன்னு நம்ம ஆண்டவரை அருவருக்காம, ஆண்டவரை முணுமுணுக்காம, ஆண்டவரை தூற்றாம, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து, அப்பா இப்படி ஒரு பிரச்சனை வருது, உலகம் முழுக்க வாதம் வருது, உலகம் முழுக்க கொள்ளை நோய் வருது, என் மேலேயும் ஒரு சில காரியங்கள் வந்திருக்குதுன்னா உமக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. நான் ஏதாவது உமக்கு எதிராக பாவம் செய்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதன் மூலமாக அப்பா நீங்க நான் செய்த தவறை நீங்க எனக்கு உணர்த்தி இருக்கிறீங்க, என்னை கண்டிச்சு திருத்துறீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை அவர் அகற்றி போட வல்லவரா இருக்கிறார். அதனால அப்பா விரும்புகிறது நம்மை ஒரு பிரச்சனை வரும்போது அவரை நாம் போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவரை ஸ்துதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்களை விண்ணப்பத்தை தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், ஜெபிப்போம். ஆண்டவர் அப்பா நன்றி 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 செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. தூயாதி தூயவரே அப்பா உமக்கு நன்றி. துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரே அப்பா, எங்களோடு எங்கள் ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்க எங்களோடு அருகிலேயே இருக்கிறீங்க, எங்களை வழி நடத்துறீங்கப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் வெளிரி போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இனி உனக்கு துயரம் இராது, கண்ணீர் இராது, சாவு இராது, கவலை இராது என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்களோடு இருக்கிறீங்க, எங்கள் சூழ்நிலையை மாற்ற நீர் வல்லவர். நான் உன்னை கண்ணோக்கி நான் உனக்கு அறிவுரை கூறுவேன், நான் உனக்கு ஆலோசனை கூறுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. உமது ஆலோசனையின்படி உமது அறிவுரையின்படி அப்பா நாங்கள் நடக்க நீர் விரும்பாத காரியங்கள் அனைத்தையும் எங்களை விட்டு விலக்கி போட்டு அப்பா நாங்கள் உம்மை விலகாது உம்மோடு இசைவாக பொருந்தி எக்காலம் எவ்வேளையும் நல்ல கனிதரு மரமாக 100% பலன் கொடுக்க அப்பா நீங்க உதவி செய்யுங்க. எங்கள் சாபத்தை எல்லாம் ஆசியாக மாற்றுகிறவர் நீரே, எங்கள் துன்பத்தை எல்லாம் இன்பமாக மாற்றுகிறவர் நீரே, அழுகின்ற உதடுகளில் நன்றி ஒளி எழச் செய்கிறவர் நீரே, சாக்கு உடையை களைந்து விட்டு மகிழ்ச்சியின் ஆடையால் உடுத்துகிறவர் நீரே. அப்பா நன்றி நன்றி. எங்கள் வாழ்க்கையும் நீர் மாற்ற போகிற கிருபைக்காக, எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக நீர் மாற்ற போகிற தருணங்களுக்காக, எங்களுக்கு ஒரு போராட்டம் வரும்போது, சோதனை வரும்போது உம்மை நோக்கி நாங்கள் குரல் எழுப்ப அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக, எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தந்தையே. ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பிரைஸ் தி லார்ட்.